இப்போது கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கவாசகி Z900 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைக்கு கவாசகி Z900 தான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இலக்கை நோக்கி பிரயாணிப்போம். இதுதான் வந்து என்னோட பெஸ்ட்டு சோலோ ரைடு. பைக்னா எனக்கு எவ்வளோ பிடிக்கும். ஜாரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளோட ரைடு வந்துட்டோம். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்ம. ஸோ நம்ம இன்னைக்கு என்னடா உசுகுனே வண்டி எடுத்து போய் என்னன்னு பார்க்குறீங்களா? ஸோ எதுவுமே இல்லை. ஸோ அங்கேருந்தே வரும்போது விளாக் பண்ணலாம் தான் நினச்சேன். சரி ஹைவே போயிட்டு விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலேரி தான் போக போகிறோம். ஸோ நம்ம நாங்கள்லாம் எத்தனை பேர் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் போகிறேன், எவனும் வரல. அது வேறு விஷயம், அது விடுங்க. ஸோ தனியாக போயிட்டு ஒரு முறை பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கைடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயின்னு இருக்கேன். ஸோ போகலாம், எப்படி இருக்குமோன்னு தெரியல. ஸோ நல்லபடியாக முடிஞ்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எனக்கு புதுசாக பண்ணிக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணி அதில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் முன்னாடி சொல்ல வரும். என்னோடய வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், அதே சமயத்தில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ அதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. போகிறோம், கட்டுறோம், தூக்குறோம். பசிக்குது வேறு, காலையிலேருந்து சாப்பிடல. எங்கன்னா கடை தான் நிப்பாட்டி சாப்பிட்ணும். ஸோ காலையிலேருந்தே வந்துட்ட மக்களே. நான் வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்கல. எங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லி சடனாக பிளான் போட்டுருந்தோம், கிளம்பி வந்துட்டோம். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரேன்னு சொன்னான், கடைசியில் அவனை வேலை காமிச்சிட்டான். காலையிலேருந்து ஃபோன் பண்ணுறோம், ஃபோன் எடுக்கல. இதுதான் வந்து என்னோடய பெஸ்ட்டு சோலோ ரைடு. ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நல்லபடியாக முடியும் தான் நம்புகிறேன். பார்ப்போமே என்னென்ன அலப்பறை இருக்க போகுதுன்ட்டு. கேரஃபே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துன்னு போக நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரையில் எதையாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துன்னு போக தான் பார்ப்பேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பெட்ரோல் வேறு 2 பாயிண்ட் தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. வெயில் ஒரு பக்கம் போட்டு பொழுத்துது. ஸோ ஹில்ஸ் ஏறினா தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் நினைக்கிறேன். சீக்கிரமாக ஹில்ஸ் ஏறிடுவோம். அப்புறம் கேரப் எத்தனை பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை, மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணுறது. ஸோ புது புது இடத்த பார்க்குறது அது மாதிரியெல்லாம் நிறைய பிடிக்கும். நிறைய பேர் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது அவங்களுக்கும் பயம் இருக்கும் இல்லையா? ஸோ வெளியே போகிறது ஏன்னா தப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஸோ நீங்களும் கன்வின்ஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில். ஸோ கண்டிப்பாக ஒத்துப்பாங்க போகிறதுக்கு. உங்களோட எஃபெக்ட் கண்டிப்பாக முக்கியம். ஸோ ட்ராவல் பண்ணணும்னு மைண்ட் செட் இருந்தால் மட்டும் பார்த்தாது, உங்களோட எஃபெக்ட் போடணும். ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். என்னடா இது ஒரு மிரர் க்ளோஸில் இருக்குது, ஒன்று ஓப்பனில் இருக்குது. நானே இப்போ பார்க்குறேன். கரெக்டாக கேரஃபே எதுக்கு தான் இந்த மிரர் போடுறதுன்னு தெரில. ஸோ லுக் வைஸ் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒர்த்து. லுக்கு பொறுத்த வரைக்கும் செம்ம ஒர்த்து. அதே மாதிரி வியூ பார்த்தோன்னா 40% தான். ஒத்துக்க முடியலனாலும் அதுதான் நிஜம். அப்பா உடம்பெல்லாம் வலிக்குது கேரஃபே. ஸோ லாங் ட்ரைவெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட ரைடு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது, பசங்க கூட போகும்போது அது ஒரு தனி ஃபீலு. புரியுது எனக்கு. அது என்ஜாய்மெண்ட்டு, ஹாப்பினஸ்ஸு எல்லாமே இருக்கும். பட்டு சோலோ ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் மட்டும்தான் இருக்காது. மற்றபடி எக்ஸ்பீரியன்ஸு, எக்ஸ்ப்ளோரு, டைமு, ஸோ ஏகப்பட்டது இருக்குது சோலோ ரைடில். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நிப்பாட்டி பார்த்துட்டு போகலாம் சோலோ ரைடில். அதே குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தோன்னு வச்சுக்கேன், ஒருத்தங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒருத்தங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. பட் சோலோ ரைடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பிளானே, நீங்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா,
இப்போ ரீசெண்டாக நிறைய ரீல்ஸ்லலாம் அப்படி தான் வந்து இருக்கு. எப்படின்னா நோ பிளான்ஸ் நோ மேப்ஸ் ஒன்லி எக்ஸ்ப்ளோர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதான் இந்த ஒரு ரைடில் ஃபாலோ பண்ணலான்னுக்கிறேன். எந்த ஒரு பிளானும் இல்லாமல் எந்த ஒரு மேப்பும் பார்க்காம போகலாம். வண்டியாடுறா மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி போகலாம். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் ஏலகிரிக்கு போகும்போது ரொம்ப 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 ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஐயோ நம்மளும் போகிறோம்டா அந்த ஒரு ஃபீலு. பட் இப்போ அந்த மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போகிறோம் சோலோவாக போகிறோம். பட் மான்சூன்லலாம் ஹில் ஸ்டேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி மிஸ்டாக அந்த ஒரு கிளைமேட்டு, அந்த ஒரு சில்னஸ்ஸு ரொம்ப பிடிக்கும். நிறையா பேருக்கு அந்த ஒரு கிளைமேட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக இருக்கும். சீரியஸாக சொல்ல போனால் அந்த ஒரு மான்சூன் ரைடு கண்டிப்பாக மான்சூனுக்கு ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வந்தவொடனே எங்கன்னா கிளம்பிடலாங்க. சாப்பிட்டு போயிடலாம்ல. சாப்பிட்டுடலாம். நேற்றுக்கு நம்மளுக்கு ரொம்ப பசிக்குது. அது என்னான்னு தெரில. பட்டு சாப்பிட்றது நல்லதுன்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கூலாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூலாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் வெயிலுக்கு. ஸோ எனக்கு மேக்ஸிமம் பிடிக்காது. பட் வெயிலுக்கு நல்லாயிருக்கும் கூலு. போய் பார்க்கலாம். ஆமாம் கூலு 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 கூலு. கைஸ் இப்போ தான் வந்து கூலெல்லாம் குடிச்சு முடிஞ்சிச்சு. ஸோ சீரியஸாக சொல்ல போனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு கூலு. அப்படியே குடிச்சிட்டு அப்படியே நம்ம ரைடை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சரியான சம்பவம் ஆயிடுச்சியா. ஆங்கிளே சரியா அவ்வளோ தூரம் பிடிச்சுன்னு இருந்தது. இந்த மாதிரி சில பல சம்பவம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமா ரிலாக்ஸ் பண்ணது தான் ரைடு வரும். அதுலேயே வந்தாலும் இந்த மாதிரி நான் போங்க கடுப்பாகுது. பரவாயில்ல. ஏகப்பட்ட தடங்கள் வந்தாலும் நம்மை இலக்கை நோக்கி பிரயாணிப்போம். ஓகே நம்ம தான் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கலாம். கூல் படி. கேரஃப் அப்புறம் அந்த கூல் வந்து 25 rupees. ஸோ அதுக்கு மங்க ஊருக்கெல்லாம் குத்து நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காலையில் பசிலாம் வந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ண கூட ஸ்நாக்ஸ்லேயும் முடிச்சலான்னு நினச்சேன். பட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா கூல் கடை கட்டிச்சு. அதனால் கூலுக்கு வச்சுக்கின்னு கிளம்பிட்டோம். இந்த டைமில் கூட ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு ஒரு மாதிரி எனக்கு கடுப்பாக இருக்குது. ஐயோ யாரும் குறுக்குறே கீழே போட்டு போயிட்டுறாங்க. வெயில் ஒரு பக்கம் என்னால் முடியல. வெயில் எப்படிதான் ஐயோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான்லாம் இந்த டைம்ல ஒரு லெவல்ல இருந்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படின்னா ரிச்சா அந்த மாதிரி நினச்சிங்க. எதுவே இல்லை. Z900 கவாசகி Z900 வாங்கிட்டு டேங்க் ஃபுல் பண்ணிட்டு காசு கையில் எடுத்துக்கின்னு லடாக் கண்டிப்பாக போயிட்டு இருப்பேன். என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. பட் கண்டிப்பாக நான் போவேன். லடாக்கு கண்டிப்பாக போவேன். அதை மட்டும் விடவே மாட்டேன். கண்டிப்பாக போயே தீருவேன். பார்ப்போம். கடை எதுனா இருக்கா? இப்போதான் ஆங்கிள் செட் பண்ணேன். எனக்கு ஐயோ மண்டை வெட்டிட்டு. டைம் வேறு வந்து 10 o'clock மேலே ஆயிடுச்சு. மார்னிங் கிளம்பினா ஸோ ரொம்ப தூரம் போயிடலாம். பட் மார்னிங் ஹில்ஸு ஏறும்போது அந்த ஒரு ஃபீலே தனி. அது வந்து ஒரு சில்னஸோட அந்த ஒரு மிஸ்டோட. ஸோ
அந்த மார்னிங் ரைடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த ரைடை தான் இந்த ரைடில் மிஸ் பண்ணேன். அந்த ஒரு மூமெண்ட் இந்த ரைடில் மிஸ் பண்ணேன். சரி போயிடலாம் ஜாலியாக. இன்றைக்கி ஒரு நாள் வந்து நம்ம நாள், நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் போகலாம், நம்ம நினைக்கிற இடத்துலலாம் நிற்கலாம், நம்மளுக்கு தோன்ற இதெல்லாம் செய்யலாம். ஸோ நம்ம நாள் இன்னைக்கு. எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை இந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும், ஜாலியாக புது புது இடத்தெல்லாம் பார்க்கணும், வண்டியிலேயே போய் வாங்கணும். பைக்னால் எனக்கு எவ்வளோ பிடிக்கும். ஜாரா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து எனக்கு ஐடியாவே இல்லை எனக்கு என்எஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வண்டி வாங்கிறதுக்கு போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்து பேஜர் 250cc வச்சுருந்தேன். முதல்ல நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேஜர் 250 வச்சுருந்தேன். அதில் வந்து நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வீட்டில் வந்து சென்டிமெண்ட்டாக பேசி அந்த பைக்கை சேல் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் பைக் எடுக்க போகும்போது தான் எங்கள் அம்மாலாம் அல்டிமேட்டுங்க CT100, அதுக்கப்புறம் CT100 யூனிகான் இந்த மாதிரி வண்டியெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னும். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது லோ சிசிலேருந்து ஐசிசிக்கு போனோம்னா கூட அது நார்மலு. நம்ம ஐசிசிலேருந்து திடீர்னு லோ சிசி கொண்டு போனால் எப்படி இருக்கும் மனநிலை உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி போயிட்டு பார்க்கும்போது தான் நம்ம ஜாரா நின்றுருந்தோம். ஸோ 6 ரொம்ப பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். பட் எனக்கு ஃபஸ்ட்டு மிடில் கிளாஸாக ஒரு ட்ரீம் அப்படின்னா R15 ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சின்ன வயசுலேருந்து R15 ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கண்டிப்பாக வாங்குவேன் ஒரு நாள். அதே மாதிரி R15 விட்டா ரொம்ப அளவுக்கு மீறிய ஆசை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாசகி Z900. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பைக்கு கவாசகி Z900 தான். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த சவுண்டு கேட்டாலே நான் அப்படியே ஸ்டன் ஆகிடும். அந்த மாதிரி சின்ன வயசில் ஒரு மாதிரி நேரில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நேரில் கூட பார்த்ததில்ல. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பைக். எப்படியாச்சும் வாங்கினேன் நான். கண்டிப்பாக சாவறதுக்கு முன்னாடி அந்த ஒரு Z900 வாங்குவேன். ஐயோ Z900ன்னு சொல்லிட்டு பேச்சாத்தாலே மனசுக்கெல்லாம் பட்டாமூச்சி அப்படி பறகுது, பட்டாமூச்சி பறகுது. நீங்கள் ஏன் இறங்க தானே கேட்குறீங்க. டியூஷன் வாங்கி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு கடை இருக்கான்னு பார்க்கலாம். அங்கே பார்த்தேன். பட் என்னோட பெரியாரத்தனத்தை தான் விட்டு வந்தேன். எங்க ஏமாத்தோற கடை இங்கே இருக்குமான்னு தெரியல. பட் தப்பு பண்ணி கீழே இறங்கிட்டேன்னு புரியல. இங்கே எதுவுமே இல்லை கீழே இறங்கிறதுக்கு. ஸோ கேஆர்எஃப் இது ரொம்ப நேரம் போயிடுச்சு. நான் கிட்ட வந்துட்டேன் நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நான் ஹில்ஸ் ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேன். இப்போது கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கய்யா, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கய்யா. எனக்கு கண்டிப்பாக இந்த ரைடு வந்து ஒரே வீடியோவில் போட முடியாது, பாட்டாக தான் போட முடியும். ஸோ அதனால் மறக்காமல் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கய்யா. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணுங்கள்.